தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தின் நீண்ட வரலாறொன்று வீழ்ந்து போனது. கிறிஸ்டோபர் பிரான்சிஸ் என்னும் இயற்பெயரையும் தாண்டி தோழர் சுந்தர், கிபி அரவிந்தன் என தனது செயற்பாடுகளின் ஊடாக பல்வேறு தளங்களில் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டவர். அனைத்து தரப்பினரது நெஞ்சங்களிலும் அன்புக்கினிய பண்பாளனாய் நிலை பெற்றவர். 1953 யாழ்ப்பாணத்தில் பிறந்து தனது 11 வயதிலேயே நேரடியாக தன்னை போராட்டத்தில் இணைத்துக் கொண்ட இவர் விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவர். தாயகம், தமிழகம், புலம்பெயர் தேசம் என எங்கும் ஈழ விடுதலை சார்ந்தும் இனம், மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, ஊடகவியல் என பல்வேறு தளங்களிலும் மிக ஆழமாக செயலாற்றியவர். கடந்த சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த இவர் 8/3/2015 அன்று மருத்துவமனையில் காலமானார். இவரது இறுதி வணக்க நிகழ்வு கடந்த 13/3/2015 அன்று பாரிஸ் எப்பினே வில்தானுஸ் பகுதியில் இடம்பெற்றது. சமூகத்தின் பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் வருகை தந்து கிபி அரவிந்தன் அவர்களுக்கு தமது இறுதி வணக்கத்தை செலுத்தினர். அவரது பிரிவை நினைவு கூறும் சில வார்த்தைகள். குடும்பம் சார்பாக அவரது தம்பி கிறிஸ்டோபர். இன்று நாம் அண்ணனின் பிரிவால் தவிக்கின்றோம். எங்கள் பெரிய அண்ணன், இவரை நாம் மனோரன் அண்ணன் என்று சொல்ல செல்லமாக வீட்டில் அழைப்போம். இவர்தான் நமது குடும்பத்தில் மூத்தவர். எங்களுக்கு ஓர் அக்கா இல்லை என எமது தங்கைகள் என்றுமே கவலைப்பட்டதில்லை. எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் என் கண்முன்னே நிற்கிறது. எமது தங்கைதான் சிறுமிகளாக இருந்த போது எமது பெற்றோர் எம்மை வாழ வைக்க காலையில் வேலைக்கு சென்று விடுவார்கள். தங்கைகள் பாடசாலைக்கு செல்ல தயாரான தங்கைகளின் பாடசாலை உடுப்பு, காலை உணவு போன்றவற்றை தயாரித்து பாடசாலை உடை ஒருவித கசங்களும் இல்லாமல் அவர்களது உடைகளை அயன் பண்ணி தங்களுக்கு தலைவாரி பின்னி கட்டி அவர்களை பாடசாலைக்கு அனுப்பிய பின் தான் தன்னை தயார்படுத்துவார். பெரியண்ணன் யாழ் மத்திய கல்லூரியில் 10ஆம் வகுப்பு கல்வி வயது கொண்டிருந்த வேளையில் தான் தரப்படுத்தல் போன்றவையால் தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்பட தொடங்கிய காலம் அதற்கு நினைக்கின்றேன்.
இவற்றிற்காக சிந்திக்க ஆரம்பித்தது படிப்படியாக தலைமுறை வாழ்க்கை அவரை கொண்டு சென்றது. இவரது வாழ்க்கை இக்காலகட்டத்தில் தன் பெற்றோர் சகோதரர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருந்த அண்ணன் அதற்கு மேலான தன் மொழி தன் மக்கள் என்ற சிந்தனை அதிகளவான அக்கறையை செலுத்த தொடங்கினார். அண்ணனின் பிரிவால் நாம் வாடினாலும் எமது தந்தையின் இழப்பால் எமது தாயின் பாசத்துடன் வாழ்வதை போன்று எங்கள் எல்லோருக்கும் எங்கள் அண்ணி தாயாக வழிநடத்தி செல்வார் என்பதுதான் எங்கள் மன நிறைவான. எனது அப்பா பல குழந்தைகளுக்கு பெயர்கள் வைத்தார். நான் அறிஞர் அங்கதன், மாலினி, நயனி, ஜெயனி, நிலானி, நிலவன், ஜாதனி, மாதினி, அபிநயா, அகவன், அகல்யா, அதிசயா, அவல்யா. அவரை விட சில பெயர்கள் மிகவும் ஆசையோடும் அன்போடும் அழைப்பார். அவர் பெயர் வைத்தவர்களும் அவர் அன்போடும் அழைக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் பெயர் சொல்லும் பிள்ளைகளாக வளர்ந்து வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை நிறைவேற்றுவதன் மூலம் அப்பாங்களோடு தான் இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்பாவுக்கு எனது வணக்கம். கிபி அரவிந்தன் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், தோழர் கிறிஸ்டோபர் பிரான்சிஸ் சுந்தர் அவர்களின் துயில் கொள்ளும் நிலை கண்டு அவரை வழியனுப்ப சங்கமித்திருக்கும் இவ்வேளை அவரது மொழிப்பற்றுக்கும் இனப்பற்றுக்கும் இடையராத சமூக தொண்டுக்கும் மனித நேயத்துக்கும் இனத்தின் விடுதலைக்காய் அவர் செய்த தியாகங்களுக்கும் பட்ட வரிகளுக்கும் என்னையும் சாட்சியாக பதிவு செய்கிறேன். இனத்துக்கு விடுதலையும் மொழிக்கு எழுச்சியும் வேண்டி செய்யப்பட்ட வேள்விகள் அனைத்திலும் சுயநலம் பெற்ற பங்காளனாய் வாழ்வின் முடிவு வரை வாழ்ந்த உன்னதமான தோழர் சுந்தரின் இறுதி பயணத்தில் அவரை பற்றி பேச காலம் போதாது. ஆனாலும் இங்கே நேரத்தின் தேவை அறிந்து என பேச்சை இத்துடன் முடித்து கொண்டாலும் தோழரின் வாழ்வும் சேவையும் உணர்வும் உண்மையும் உள்ள தமிழர் வாழும் காலம் வரை உலகம் வாழும் என்பதை உறுதிப்படுத்த விளைகின்றேன். அவரது மனைவி, பிள்ளைகள், சகோதரர், உறவினர், தோழர்களோடு எனது துயரை பகிர்ந்து கொள்வதோடு அவரது ஆன்ம சாந்திக்காக இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. எப்பொழுதும் சிரித்த முகம், புன்சிரிப்பு. இது தவிர நான் அவரை 20 ஆண்டு காலங்களில் வேறு விதமாக நான் பார்த்ததில்லை. ஒரு ஆழ்ந்த மனப்பான்மை உடையவர், பெரிய அறிவாளி, சிறந்த நண்பர், நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். நட்புக்கு இலக்கணத்தை எனக்கு போற்றுவித்தார். தன்னை இருப்பிடமாக ஆக்கிக்கொண்ட தங்குமிடமாக கொண்ட பிரான்ஸ் நாடு பற்றி மொழியை பயின்றார். பிரெஞ்சு இலக்கியம், பிரெஞ்சு வரலாறு, பிரெஞ்சு சமுதாயம் போன்ற பல விஷயங்களில் அவருக்கு ஈடுபாடு உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்த அனுபவத்தோடு எந்தெந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியே வைத்துவிட்டு ஒரு தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளிக்காட்டிவிட்டு அதுக்கு நேர்மையான ஒரு அணுகுமுறையில் தான் அவர் அணுகுவார். எந்த ஒரு சிறு விஷயத்தையும் சாதாரணமாக பேச மாட்டார். எனக்கு தெரிந்து அவர் தன்னை போராளி என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. 20 ஆண்டுகள் நாங்கள் அந்நியமாக நன்றாக பழகியிருந்தாலும் அவருடைய கவிதைகளை மொழிபெயர்க்க ஆரம்பித்த பிறகுதான் அவர் தன்னை பற்றி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். அதுவரை தன்னை பற்றி தான் யார் என்றோ என்ன என்றோ சொல்லியதே கிடையாது. அவருடைய கவிதைகள் இப்பொழுது பல நாடுகளில் தமிழ் மொழி அறியாத மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. அவருடைய கவிதைகளை படிக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் அவர் தன்னுடைய தனி மனித உணர்ச்சியையும் ஒரு சமூகத்துக்கு தனிப்பட்ட சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு
பிரச்சனைகளையும் அவர் அது கூறினாலும் அவருடைய கவிதைகளில் எல்லாம் அன்பும் வீரமும் செறிந்த உலகளாவிய ஆன்மீக செய்தி தான் கிடைக்கிறது என்று கூறுகின்றனர். இது 1985 திப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னையில் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு வெள்ளாளத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் தான் முதலில் சந்தித்தோம். அப்பொழுது அவர் கூறிய ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கும் ஈழத்திற்கும் ஒரு பாடம் தேவை. அது ஒரு பத்திரிகையாக ஒரு திருப்பார் உருவாகுவதற்கு காரணம் இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து வந்த பாவம் பத்திரிகை அவருடைய முயற்சியினால் ஏற்பட்டதுதான். தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு ஈழ பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த சில பேர் சுந்தர அவர்கள் மிக முக்கியமானவர். நான் இங்கு என்னுடைய சக பத்திரிகையாளர்கள் சார்பிலும் தமிழ்நாட்டில் அவருடைய நண்பர்கள் சார்பிலும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன். திரைக்கிறேன் ஒளிக்கதிர்களாய் உங்கள் கண்கூச நான் கண்ணாடியும் அல்ல, மறுமதிப்பாகிறேன் எழுத்துக்களாய் உங்கள் பேர்கள் அல்ல, புத்தகம் அல்ல, ஏற்றப்படுகிறேன். அகல் விளக்குகளாய் உங்கள் உள்ளொளிர நான் நிற்பனும் அல்ல, நீங்கள் உள் நானும் நான் உள் நீங்களும், உங்கள் சொல் போல் நான் போல் நீங்களும், ஒன்றுள் ஒன்றாகி ஒன்றொன்றும் ஒன்று இல்லாகி மாந்த உருவாகி நானெனும் நாங்களாகி. அவரது எண்ணங்களை அவரது கிருது வாக்கியங்களாக நம் வாழும் வளமும் தமிழ்மொழி என்போம், காலம் மறித்திடாது மூலம் காப்போம், எந்த வனத்தில் வாழ்ந்தாலும் நாம் தமிழர். தைப்பொங்கல் தமிழருக்கு ஒரு நாள், அது தமிழால் அடையாளம் கொள்ளும் தனித்துவமான நாள். அப்பாலும் விரிகின்றது வேற்றுமை சுழல், அணியாமல் எரிகின்றது நெஞ்சினில் தடல், ஆற்றுப்படுத்தட்டும் அப்பால் எழும் தமிழ். வணக்கம். மனதை கல்லாக்கியவாறு வார்த்தைகள் கோர்த்து அச்சில்வாக்கி இவ்விரங்கத்தில் வாசிக்கிறேன். தொடர் அசைவியக்கமுடைய புவிசார் வாழ்வில் சமைந்து போன மானிட இருப்பின் சொந்தக்காரர் தானே நாம். இதை விடாது தொடரும் அசைவிய இயக்கத்தின் பரிணாம மகிழ்வாக மனிதன் என்னும் மனம் கொண்ட உயிரிகளாக வடிவம் கொண்டிருக்கிறோம். தொடராக மாற்றமுறும் இத்தகைய இருப்பு கால வரையறை கொண்டதான நிலையாமை இயங்கிய நியதியாகும். நேற்றிருந்தான் இன்றில்லை, நேற்றிருந்தான் இன்றில்லை எனவாக காலம் கடந்து செல்கிறோம். எங்களுடன் வாழ்ந்த கீர்த்தி அரவிந்தன் என்ற மனிதன் 8/3/2015 தனது அசைவியக்கத்தை நிறுத்திவிட்டார். இந்த மண் தந்த தாது பொருட்களாலான அவரது உடலம் மண்ணுடன் சங்கமிக்கும் இறுதி தருணத்தில் அவரது நீங்கா நினைவுகளை சுமந்தவாறு குற்றம் சுற்றம் உறவு நட்பு தோழமை எனவாக கூடியவர்களாக கனத்த மனதுடன் குழுமியுள்ளோம். மழை திறந்த வெள்ளம் என பாயும் வார்த்தைகள் அடக்கி குழுமியவாறு உறைந்து கிடக்கிறோம். இவர் தன் வாழ்நாளில் பலவாறான சுட்டுப்பெயர்களால் அழைக்கப்பட்டார். பிறப்பு பதிவேட்டில் கிறிஸ்தோபர் பிரான்சிஸ், குற்றம் சுற்றத்தால் மனோகரன், 10 வயதில் கிடந்த அடக்குமுறைக்கு எதிரான முனைப்பான சமூக விழிப்புணர்வு செயற்பாட்டால் பிரதேச மட்டத்தில் பிரான்சிஸ், நீட்சிவிட்ட அரசியல் எழுத்துலக செயற்பாட்டில் தமிழகம் ஈழம் எனவாகிய நட்புறவில் தோழர் சுந்தர்,
இலக்கிய படைப்புலகம், ஊடக பரப்பு, உலகளாவிய தொடர்பாடல், புலம்பெயர் வாழ்வும் அதன் நீட்சியில் விடைபெறும் எதிர்கால சந்ததியினர் உருவான அக்கறையாளனாக கிபி அரவிந்த நினைவாக அழைக்கப்பெற்றார். இங்கு கிடக்கும் இந்த உடலம் சுமந்த சமூக அக்கறையான கனவுகள் ஏராளம் ஏராளம். சொல்லி சென்றவை சில, சொல்லாது உறைந்தவை பல. தீவிர வாசகர், தொடரான தேடலுடையவர், இதையும் ஆழமாக அறியும் உணர்வுடையவர், இனிமையான நேசமான தொடர்பாளர், ரசனையாளர், ஊக்குவிப்பாளர், நிறைந்த ஞாபக வளமுடன் தொகுத்தும் பகுத்தும் பார்க்கும் சீர்மையாளர். பொதுவில் தனது சமூக செயற்பாட்டால் அநேகர். அறச்சீற்றத்துடன் இவருக்கு மிகவும் பிடித்த செயலூக்கச் சொல் மௌனம். இலக்கிய மொழி, கவிதை, அறநூல், திருக்குறள், இசை இளையராஜா. இந்த இறுதி நிகழ்வரங்கில் அவரது வார்த்தைகளையே படையலாக்கி காற்றலையில் தவழ விடுகிறோம். நாரினில் பூத்தொடுக்க மாலை வரும், மாலையில் பூவுதிர நாரிலை, நாரிலை கடைபிடித்தால் கொள்வாரும் உலர், தேடி பல வண்ணத்தில் பூக்கொய்யலாம் நாரின்றியல், என்னிடத்தே நாருள்ளி, எப்பூவையும் நான் கொடுப்பேன், ஆனால் அது பூக்களை விற்பதற்கல்ல. அன்றைக்கு அம்மா சொல்லிடும் அடிமையில் திசைகள் திலக்கமாயிருக்கும். இப்போவெல்லாம் திசைகள் எனக்கு திலக்கமாயில்லை. பெயர் சொல்லும்படியான காற்றுக்களும் ஏதுமில்லை. வீசுவது புயலென தெரியும். புயலுக்குண்டா திசை? அதனடை நான் இல்லாததால் வெளியில் நின்றபடி திசைகளை துலக்கும் ஓரோர் தடவையும் முயற்சியில் தோற்கிறேன். அவை தொலைந்திருக்குமோ? ஏன் இந்த சந்தேகம்? வடக்கிருந்து புறப்பட்டவன் நான், என் நினைவு சொல்கிறது. தெற்கிருந்து வருகிறாய் நீ, குளிர் வலயத்தில் எதிர்கொள்பவர் சொல்கின்றனர். எங்கிருந்து வந்தேன், எத்திசையில் செல்கிறேன். என் விந்தணுவில் முளைத்தவையும் குரல் எழுப்புகின்றன, எத்திசையை முகம் கொள்வது. எனக்கு சொல்லித்தர அம்மாவுக்கு இலகாயிருந்தது. என் குழந்தைகளுக்கு சொல்லித்தர எனக்கோ முடியவில்லை. அம்மாவின் எளிமை எனக்கு இல்லை. ஒரே ஒரு தடவை எழுவான் திசையில் யாரையும் சுட்டி வீராயின் சுடரும் விடியல் சூரியனுக்கு முகம் காட்டி நிற்பேன். திசைகளை கண்டுகொள்வேன், குழந்தைகளுக்கும் அறிவிப்பேன். மௌனங்கள் உறைந்து உறைந்துதான் கோபாக்கினியை மூழ்கிறது. சொட்டு சொட்டால் தேங்கிய மௌனம் மடை உடைத்து பாய்கிறது. எல்லைகள் விலங்குகள் சிதறுகின்றன. கட்டறுத்த சிறர்கள் விரிகின்றன. நீண்ட ஆழ்ந்த மௌனங்கள் இப்படித்தான் இலக்கியங்களாகின்றன, சாட்சியங்களாகின்றன. கலை செல்வங்கள் சுமக்கும் புத்தகமாகவும் மேலை நாட்டு மொழிச்செழுமையை காவும் கடத்தியாகவும் தவளை கலாச்சாரத்தை பரிமாறும் மையமாகவும் நோய்வாய்ப்பட்ட சமூகத்தின் தாதியாகவும் இனிவரும் தலைமுறையின் நம்பிக்கையாகவும் இருக்க மௌனம் உறுதி கொள்கின்றது. அகதியிலேயே மாற்றிக்கொள்வதில்லை என்றே உள்ளேன். ஈழத்து சமூகத்தின் அகதி நிலைக்கு ஒரு முக்கிய காரணம் போராட்டம் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கையில் எப்படி எனது அகதி நிலையில் மாற்றம் ஏற்படும்? குடியுரிமை என்பது அந்த நாடுகள் தாங்களாக தருபவை அல்ல. நாம் விண்ணப்பிக்க வேண்டும். நான் விண்ணப்பிக்கவில்லை, அவ்வளவுதான். குடியுரிமை ஏற்கும் போது இந்த போராட்டம் முடிவடைந்து விட்டதாக கொள்ளலாம் அல்லவா? இரண்டாவது குடியுரிமை பெறும்போது இந்த நாட்டு வரலாற்றினை இரத்தமும் சதையுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டு கொடியின் மீதான இரத்த கரைகளும் நான்
இந்த நாட்டு கொடியின் மீதான இரத்தக்கரைகளுக்கு நான் சாட்சியமாக வேண்டும். இவற்றை விட ஈழக் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் போதே எனது அகதி நிலையை மாற்ற விரும்புகின்றேன். அப்படி நிலை தோன்றும் என்றே நம்புகின்றேன். அதுவரை சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதுதான் பரவாயில்லை. அகதியாகவே வாழ்ந்துவிட்டு போகிறேன் அல்லது அகதியாகவே சென்று போகிறேன். Mon père, mon modèle, s'est éteint le dimanche 8 mars 2015. Sa disparition est difficile à accepter, mais ce dont je suis sûr, c'est que je ne pourrai jamais l'oublier. Je n'oublierai jamais l'éducation qu'il m'a inculquée, que je sois l'homme que je suis aujourd'hui, et je ne pourrai jamais oublier l'héritage qu'il m'a laissé pour que je puisse devenir l'homme que je serai demain. Par ailleurs, je n'oublierai jamais l'aide qui nous a été accordée par tant de personnes bienveillantes. Je tiens à remercier notre famille proche qui nous a toujours soutenus, nos amis de Montigny-les-Corbeilles, de Paris et du monde entier. Toutes ces personnes qui ont accordé à l'œuvre de mon père tout le respect qu'il mérite. Je tiens également à remercier l'équipe médicale et soignante de l'hôpital d'Argenteuil et Monique qui nous a permis d'accorder, qui a permis d'accorder à mon père le salut qu'il mérite. Merci. யாராக இருக்கலாம் நான் சொல். இலகானது என்றால் நினைக்கிறாய் நீ யார் என கேட்டால் பதில் சொல்வதற்கு எனக்கோ அச்சொல் இலகற்றதாயிற்று. இப்படித்தான் நான் தமிழன் என்றேன் ஒரு முறை பெருமிதச் சொல்லி சப்பழிஞ்சு போனதும் முகம், மூக்குடைந்து பல்களல்ல காய்ந்து போனது இரத்தம் சொற்சூட்டி. எளிய சாதி பயல்களுக்கெல்லாம் என்னடா தமிழ், அதுவும் சரிதான். ஊரின் புறத்தை ஒதுங்கி இருக்கவும், அடிமை குடிமையாய் ஊழியம் செய்யவும், ஊழியத்திற்காகவே புசித்திருக்கவும் விதிக்கப்பட்டோருக்கு என்ன தமிழ்? மாடாய் கழுதையாய் இருந்திருக்க வேண்டாமோ? கைகளின் பாத்திரம் மாறாமல் எனக்குத்தான் புரியாமல் தமிழனே இலங்கையன் என சொல்லென்பாயா? போரென்றால் போரென பிரகடனமாகி நாட்பட்டு போயிட்டே அந்த சொல்லு நீ அறியாயா? சமாதானம் என்றால் சமாதானம் என ஆகியிருக்கலாம் தானே என்கிறாயா? பெரு விருட்சம் அதில் படர்வதனால் உயிர் வாழும் செடி கொடிகள் தேசிய இனங்கள் இதுதான் என்று சொற்களாலும் மறுக்கப்பட்டாயிற்று சமாதானமும் இலங்கையன் என எஞ்சிய பகற்கலாம். என்ன செய்யலாம்? மனிதன் என சொல்லிவிடலாம் தான், ரொம்பவும் சுலபந்தான். ஆனால் புருவ உயர்வின் நெற்றி சுருக்கத்துள் சிறுக்கும் வெளியின் நெருக்கத்துள் தொங்கி நிற்கிறே நிறம், தள்ளுதே புறம். மூடு பனி வலயம் நீங்கி எந்த நூறு பற்றை காடு தேடி வந்து வந்து மீள்கின்றன எல்லையில்லா பல்வகை பறவைகள். சைபீரியன் டக் எனவாய் தம் சொந்த ஊர் பெயர்களுடன் அடையாளத்துடன். ஆனால் எனக்கிட்ட பெயரோ அகதி, அரசியல் அகதி, வெளிநாட்டான். இனியும் என்ன சொல்வேன்? இறுதி சொல்லும் எனக்கில்லை என்னும் பொழுது அர்த்தங்கள் மாறிப்போன சொற்களும் நம்பிக்கை தராத போது. ஆதலால் தயவுசெய்து என்னை நெருக்காதே, வதைக்காதே, நீ யார் என சொல்ல கேட்டு. நன்றி.